லாகூரில் பாகிஸ்தான் பிரதமர் குடும்பத்தின் வீடு அருகே தாக்குதல் நடத்தப்பட்டது. லாகூரில் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃபின் குடும்ப வீடு இருக்கும் இடத்திற்கு அருகே இந்தியா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் குடும்பத்தின் வீடு அருகே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லாகூரில் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃபின் குடும்ப வீடு இருக்கும் இடத்திற்கு அருகே இந்தியா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ராஜகுமரன், பாகிஸ்தான் பிரதமர் குடும்பத்தின் வீடு அருகே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது குறித்து சொல்லுங்கள். ராணுவ தலைமையகத்தையே குறிவைத்து விட்டோம். இதற்கு மேல் பாகிஸ்தான் பிரதமருடைய வீட்டை குறிவைப்பது ஒரு பெரிய சவாலா என்ன என்பதை போன்று இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதல் தற்பொழுது பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தங்கி இருக்கக்கூடிய அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகே ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றது. லாகூர் பாகிஸ்தானில் மிகப்பெரிய நகரம், பாதுகாக்கப்படக்கூடிய நகரம். சீனாவிடமிருந்து வாங்கி வந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்து ஒரு வளையம் போன்று அந்த நகரத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பதாக பாகிஸ்தான் அந்த நாட்டினுடைய மக்களை, நகரத்தினுடைய மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் வானத்தில் பறந்து வரக்கூடிய ட்ரோன்களை தாக்கி அழிப்பதற்கு பதிலாக நம்முடைய ட்ரோன்கள் அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீதே விழுந்து சிதறி அவற்றை இன்னாபுன்னப்படுத்தி இருந்ததை இன்று பகல் முழுவதும் பார்த்திருந்தோம். அப்படிப்பட்ட லாகூர் நகரத்திலே தங்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிரதமருடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய வீட்டின் அருகே நம்முடைய விமானங்கள், அதாவது ட்ரோன்கள் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றன என்ற தகவலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாகூரில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் குடும்பத்தினர் வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகிலேயே இந்தியா ட்ரோன் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. லாகூரில் அந்த பிரதமர் பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் குடும்ப வீடு இருக்கக்கூடிய பகுதி பெரோஸ்பூர் சாலை. அந்த பெரோஸ்பூர் சாலையிலே தற்பொழுது இந்தியா ட்ரோன் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. அதே போன்று முக்கியமான பல்வேறு பாகிஸ்தான் நாட்டினுடைய தலைவர்களுடைய வீடுகளும் கண்டறிந்து அந்த பகுதியிலே தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கி இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் ராணுவத்தினர் இருக்கக்கூடிய அந்த பகுதி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.